திருச்சபை இன்றைக்கு திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறது. நமது சூசையப்பர் தூய கன்னிமரியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர்களுடைய குடும்பம் எல்லா குடும்பங்களுக்கும் முன்மாதிரி. இன்றைய வாசகங்களும் குடும்பத்தினுடைய முக்கியத்துவம், அன்பின் முக்கியத்துவம், அன்பின் மீது கட்டி எழுப்பப்பட்ட உறவின் முக்கியத்துவம், இதையெல்லாம் சொல்கிறது. இயேசு, சூசை, மாரி மூவருடைய வாழ்க்கையிலுமே கடவுளுடைய விருப்பம் முதன்மை பெற்றது. தந்தையினுடைய விருப்பப்படி மனிதனாக பிறந்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்து நமக்காக உயிர் விட்டார். கடவுளுடைய திட்டம் விருப்பப்படி கன்னிப்பெண்ணான மரியா இயேசுவை பெற்றெடுத்தார். புனித சூசேப்பர் கடவுளுடைய திட்டம் விருப்பப்படி இயேசுவின் வளர்ப்பு தந்தையானார். இயேசுவையும் மரியாவையும் பாதுகாக்கவும், உணவளிக்கவும், இருப்பிடம் தரவும், துணையோடு இருக்கவும் தன்னையே அழித்து கொண்டவர். தங்களுடைய விருப்பு வெறுப்புகளையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே முதன்மை பெற்றதனால் இவர்கள் திரு குடும்பமானார்கள். நம்முடைய குடும்பங்களுக்கு முன் உதாரணமானார்கள். நாம் எல்லாம் கற்றுக்கொள்வதும் வாழ்விலே எல்லாம் பெற்றுக்கொள்வதும் குடும்பத்திலே தான். தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், உறவினர்கள் அந்த குடும்ப கூட்டு பிணைப்பிலே அன்பும் மன்னிப்பும் வளர்ந்ததென்றால் அங்கே பக்தி இருக்கும். ஜெபிப்போம், நல் உறவோடு வாழ்வோம். நம்மிடம் இருக்கின்ற நற்குணம் மற்றவர்களுக்கும் போகும். கடவுளுடைய விருப்பமும் அங்கே நிறைவேறும். இன்று மனிதர்கள் செல்போன், இன்டர்நெட், கம்ப்யூட்டர் இதிலே தேடிக்கொண்டிருக்கிற இன்பங்கள் எல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரே நேரத்திலே சாப்பிடுவது, தினமும் கூடி ஜெபிப்பது, சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமையிலும் கடன் திருநாட்களிலும் திருப்பலிக்கு போவது, கொஞ்ச நேரமாவது எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பது, இதெல்லாம் உறவினுடைய வளர்ச்சி நிலை. அதெல்லாம் குறைந்து போய்விட்டது. மனிதர்கள் சுயநலத்தோடு இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் மதிக்கப்பட வேண்டும், நான் அன்பு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற மனிதர்கள் தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளைகள் அதை கூட நினைத்து பார்ப்பதில்லை. நம்முடைய நிலை நமக்கு தெரியும், நாம் எங்கே இருக்கிறோம். திரு குடும்ப முன் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய குடும்பங்களை கடவுளுடைய வழியிலே வழிநடத்துவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.